ஒரு காட்டுல 2 மரங்கள் இருந்துச்சு. ஒரு மரம் எப்போதும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். ஆனா இன்னொரு மரம் எப்ப பார்த்தாலும் வெறுப்போடையும், கோவத்தோடையும் இருக்கும். ஆட்டுக்குட்டிங்களே வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க வாங்க, என்னோட நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கத்துறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயோ, ஆட்டுக்குட்டிங்களா வந்துருச்சா? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கே. இவங்க கத்துறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. போங்க போங்க அப்படின்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டுருச்சு. போங்க போங்க. ஆஹா, என்னோட மரத்துல பூக்கள் எல்லாம் பூத்துருச்சே. இனிமே தேன் பூச்சிகள்லாம் தேன் குடிக்கிறதுக்காக வரும். அதுங்க எல்லாம் ரீங்காரிடுமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஐயோ, என் மரத்துல இருக்கிற பூக்கள்லாம் பூத்துருச்சு. இனிமே இந்த தேன் பூச்சிங்க வந்து என்னோட பூக்களை தேனை குடிச்சு என்ன சத்தம் போட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குமே. அட கடவுளே. ஏய், போங்க போங்க. சீ சீ. தேன் பூச்சிங்களே எல்லாம் போங்க போங்க. ஹை, என் மரத்துல பழங்கள்லாம் பழுத்துருச்சு. ரொம்ப அழகா இருக்கு. பறவைகள் எல்லாம் வந்து என்னோட மரத்துல உட்கார்ந்து ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பறவைகளே வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்னோட பழத்தெல்லாம் சாப்பிடுங்க. ஐயோ, என் மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் பழுத்துருச்சு. இனிமே பறவைகள்லாம் வந்து குதிச்சு குதிச்சு விளையாடுமே. எனக்கு ரொம்ப கோவமா வருதே. ஏய் பறவைகளே, போங்க போங்க போங்க. எல்லாம் போங்க அந்த பக்கம். டேய் நண்பா, எப்படிடா இப்படி மகிழ்ச்சியா இருக்க? என்னால இருக்க முடியல. ஆட்டுக்குட்டிங்க வந்து கத்தனா நீ அத தொல்லையா நினைக்கிற. அவங்க என் கூட பேசுறது மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். தேன் பூச்சிகள்லாம் வந்து ரீங்காரமிடுறது உனக்கு சத்தமா தெரியுது. ஆனா அவங்க எல்லாம் என் கூட பாட்டு பாடுற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். வீணா போற பழங்கள் எல்லாம் கீழே தான் விழுந்து வீணா போகும். அத அந்த பறவைகள் சாப்பிட்டா அவங்களுக்கு பசியும் போக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க விளையாடுறது என் மேல குதிச்சு என் கூடயே விளையாடுற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நீயும் அப்படி நினைச்சுக்கோ நண்பா. உனக்கும் சந்தோஷமா இருக்கும். உனக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னுச்சு. ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கறோமோ, அதுல தான் நம்மளோட இன்பமும் துன்பமும் அடங்கி இருக்கு.